வேலூர் மாவட்டத்துல நம்ம பார்க்க போற முதல் தொகுதி காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி. காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி வந்து நம்முடைய திமுகவின் முதன்மையா இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து வெற்றியடைந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு தொகுதி வந்து காட்பாடி தொகுதி. அந்த காட்பாடி தொகுதியில இந்த முறை அவரோட போட்டி போட போறவங்க யார் யார் அப்படின்னா, நம்முடைய அதிமுக சார்பாக ராமு அவர்களும், நம்முடைய திமுக சார்பாக அவர்களும் திரு துரைமுருகன் அவர்களும், சுதாகர் அப்படின்ற ஒரு டிவிகே தாவேகா நண்பரும், திருக்குமரன் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 4 போட்டியிடும் இந்த காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ற முறை இந்த தொகுதியில திரு துரைமுருகன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 46.2% வாக்குகள், திரு வி ராமு அப்படின்ற அதிமுக காரர் 45.8% வாக்குகள். ரெண்டுத்துக்குமே வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். 1000 ஓட்டுக்கும் குறைவான வாக்குகள்ல தான் திரு துரைமுருகன் வந்து சென்ற முறை வந்து காட்பாடி தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. அவர் ஜெயிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இறுதியில வந்து ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல சென்ற முறை வெற்றி பெற்றார் திரு துரைமுருகன் அவர்கள். ரொம்ப பேர் அதை நீங்க லைவா வாட்ச் பண்ண தெரியும், அப்ப எவ்வளவு டென்ஷனா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல திரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருக்குமரன் அவர்கள் 5.7%, அதுக்கு கிட்டத்தட்ட 6% வாக்குகளும், மத்த யாரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. சென்ற முறை பெற்ற வாக்குகள், இந்த வாக்குகள் இந்த முறை எப்படி மாறும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சென்ற முறை திமுக 46% வாக்குகள் பெற்றிருந்தது. இந்த முறை கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம். அது வந்து சென்ற முறை அமைத்த அதே கூட்டணி அமைத்து தேமுதிமுகவை உள்ள இழுத்துட்டு வந்தா கூட இந்த இடத்துல தேமுதிமுக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா இல்ல. மற்றபடி சென்ற முறை இருந்த அதே கூட்டணியா இருந்தா கூட அங்கங்க சில குறைபாடுகள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகளாவது இந்த முறை வந்து காட்பாடியில திமுக குறைய பெருமளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2% வாக்குகள் வந்து அங்க குறையுது. ஏன்னா அந்த காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை வாங்கிய நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள் இருந்து அப்படியே கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சி பத்தி சொல்லும் போது ஒரு சில விமர்சனங்கள் நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து களத்துல இருக்கிறாங்க, தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து போராடுறாங்க, தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து பயணம் பண்றாங்க. அதனால அவங்க மக்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அது வந்து நீங்க களத்துல போய் பார்த்தாதான் தெரியும். சும்மா இதை டிவில டெலிகாஸ்ட் பண்றதும் இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுறதுலாம் இல்ல, ரியலா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்றோமே தவிர, ஒரு கட்சியை ஏத்தி சொல்லணும், நாம் தமிழர் கட்சி ஏத்தி சொல்லணும்னு சொன்னா எல்லா தொகுதியிலுமே வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. என்ன ரியலிஸ்டிக்கா இருக்கோ அதுதான் நம்ம வந்து வெளிக்கொணர முயற்சி பண்றோம். அதே மாதிரி நம்முடைய தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சினிமா தனம் இல்லாத ஊர்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து சினிமா பார்க்கக்கூடிய மக்கள், சினிமா மேல மோகம் கொண்ட மக்கள் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40ல இருந்து ஒரு 60 தொகுதியில மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற தொகுதி எல்லாமே கிராமப்புற தொகுதிகள். அங்க நீங்க சென்று போய் நேரா போய் அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நகரத்திலே வாழறவங்களுக்கோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு சினிமா மோகத்திலே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சாதாரண மக்களின் தேவை என்னன்னு தெரியாதனால சில நபர்கள் வந்து நம்ம தவறா நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒருதலை பட்சமாலாம் கிடையாது. பல தொகுதியில சென்னையை பொறுத்தவரைக்கும் பல தொகுதியில வந்து தாவேக்கு வந்து அதிகமான வாக்குகள் பெற்றது. ஆனா உள்ள போக போக அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையின் அடிப்படையிலும் ஏற்கனவே இருக்க அதிமுக திமுக அடிப்படையிலும் ஜாதிகள் அடிப்படையிலும் தான் வந்து வாக்குகள் வந்து பிரியும். அதன் வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த காட்பாடி தொகுதியில மறுபடியும் பாருங்க, அதிமுக திமுக கிட்டே தான் அந்த ஓட்டுகள் அவருக்கு பிரிமை தவிர ஒரு சாதாரண சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சியே பிரிஞ்சிருக்கு. 10% வாக்குகளும் அங்கே தாவேகா மற்றும் இதர கட்சிகள் வந்து 6% வாக்குகளும் பெறும். அப்ப இந்த காட்பாடியில இந்த வாட்டி வந்து வெற்றி பெற போறது எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கிட்டத்தட்ட 4% வித்தியாசத்துல வந்து காட்பாடியை நிச்சயம் வந்து வெற்றி கொள்ளும். ஏன்னா ஏற்கனவே துரைமுருகன் சார் பார்த்துட்டு ஒரு 1000 ஓட்டு தான் ஜெயிச்சாரு. அது கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பெருசா ஒன்றும். இப்ப அதுக்கப்புறமா ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அப்ப போக போக வந்து அந்த கூட்டணிக்குள்ளே பல முரண்பாடுகள் இருக்கிறதுனால அந்த பழைய அந்த ஒரு பவர் இல்லாம கொஞ்சம் குறைஞ்சு, அவருக்குமே ரொம்ப வயசானதுனால அவரை மறுபடியும் எம்எல்ஏ நிக்க வச்சதுனால இந்த முறை அவர் அந்த தொகுதியை இழப்பார் அப்படின்றதுதான் பல பேரோட கணிப்பு. நம்மளும் வந்து அந்த தொகுதி வந்து அதிமுக 4% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து வெள்ளூர், நம்முடைய நகரப்புறமான ஒரு சட்டப்பேரவை, ஒரு சட்டமன்ற தொகுதி. அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, இந்த முறை கார்த்திகேயன் அப்படின்ற திமுகவை சார்ந்தவரும், எஸ்ஆர்கே அப்பு அப்படின்ற அதிமுக சார்ந்தவரும், எம் வினோத் கண்ணன் அப்படின்ற தாவேகா, சோனியா அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த 4 போட்டியிடும் இந்த வெள்ளூர் தொகுதியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சென்ற முறை இதே கார்த்திகேயன் சார் வந்து கிட்டத்தட்ட 47.2% வாக்குகள், அதாவது காட்பாடி வெள்ளூர் பக்கத்துல. ஆனா வெள்ளூருக்கு கிட்டத்தட்ட 5% வாக்குகள் அதிகமா வந்து சென்ற முறை திமுக பெற்றிருக்கு.
ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெள்ளூர்ல. ஆனா காட்பாடியில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு கூட போட்டியிட்ட அதிமுக சேர்ந்த அப்பு அவர்கள் வந்து சென்ற முறை 42% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 4.8 அதாவது 5% வாக்குகளும், மற்ற கட்சிகள் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்றாம இல்ல. இங்க பாருங்க ஒரு சிட்டி ஒரு நீங்க நகரம் வந்துட்டாலே அங்க வந்து மக்கள் நீதி மையம் வரும். அவங்களும் கிட்டத்தட்ட 4% வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க. நகரம் தான் சினிமா பார்க்கக்கூடிய அதிகமான மெம்பர் இருப்பாங்க. அவங்க சினிமா சம்பந்தப்பட்டவர்கள்லாம் வந்து வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நகரத்தில் தான், கிராமத்திலேயோ இல்ல உள்ள போற சட்டமன்ற தொகுதியிலயோ கிடையாது அப்படின்னு நம்ம மறுபடியும் சென்ற முறை இதுக்கு பல முறை நடந்த வாக்குகள் வந்து நமக்கு வந்து காட்டும் பழைய டேட்டாக்கள் இது. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் இது வரைக்கும் மக்கள் நீதி மையம் வராம இருந்தது. ஒரு 4% வாக்குகள் பெற்று நகரம் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. சென்ற முறை வாங்கிய 47% திமுக இந்த முறை கிட்டத்தட்ட 40% குறையறதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. பல காரணங்கள், வேலூரும் அதை சுத்தி இருக்கிற பல காரணங்கள் இருக்கு. அதனால கிட்டத்தட்ட திமுக வந்து 40% குறைமையோட வாக்கு வங்கி. அதே மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா 42-41% குறையும். நகரம் அப்படின்னும் போதே பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேக்காக்கு மாறுது. அப்படியே போன முறை 2-3% வாங்கிய தாவேக்கா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 9% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்று 10% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்று இந்த அதிமுக திமுக ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே 1% வாக்குகள் தான் வந்து வித்தியாசப்படும். அது வந்து இறுதியில வந்து எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஒரு நெக் டு நெக் ஒரு 1000 வாக்குகள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோரா வந்து சொல்ல முடியாத ஒரு தொகுதியா மாறுது வெள்ளூர் தொகுதி. இது வந்து நம்ம தேர்தல் முடியும் போது தான் எது வெற்றி நம்ம சொல்ல முடியும், ஊர்ஜிதமா சொல்ல முடியும். இப்போ வந்து அது ரொம்ப டஃப் ஃபைட் உள்ள ஒரு தொகுதியாக வந்து வேலூர் இருக்கிறது. அதுக்கு அணைக்கட்டு தொகுதி. அணைக்கட்டு தொகுதியில நந்தகுமார் அப்படின்ற திமுக நண்பரும், வேலழகன் அப்படின்ற அதிமுக நண்பரும், வேல்முருகன் என்ற தாவேக்காவும், ரவிக்குமார் என்ற நான் தமிழ் நண்பர்களும் மொத்தம் 4 பேர் போட்டி, மெயினான 4 கட்சியில போட்டி போடுறாங்க. சென்ற முறை வாக்குகள் பார்த்தீங்கன்னா இதே நந்தகுமார் சார் வந்து கிட்டத்தட்ட 48% வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. நீங்க அந்த வேலூர் அப்படியே மொத்தமா பாத்தீங்கன்னாலே ரொம்ப எல்லாமே நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%, 41% வந்து முன்ன பின்ன வித்தியாசம் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே நீங்க உள்ள சென்னை திருவள்ளூரை தாண்டிட்டீங்கன்னா திமுக ஜெயித்த பல தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 1000-2000 வாக்குகள் வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பல தொகுதியில் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது கூட அதிகம் தான் இருந்தாலும் 7000 வாக்குகளே வந்து சென்னையோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா 48% திமுகவும் 45% வந்து வேலழகன் நம்மளுடைய அதிமுக ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி 4.2. இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே வந்து நாம் தமிழர் வந்து 5% வாக்குகளுக்கு மேல பெருசா ஒன்னும் ஒரு 10-7 அப்படின்ற மாதிரிலாம் வரவே இல்லை. ரொம்ப கம்மியா தான் இருந்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா. இங்க பாருங்க 49% வாங்கிய திமுக இந்த முறை 43% குறையும். 45% வாங்கிய அதிமுக அதே 45% எப்படின்னா அவங்க தக்க வைப்பாங்க. அதுக்கான பல வழிமுறை அந்த இடத்துல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 4-8% வாக்குகளா அதுல வந்து மாறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அதனுடைய, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நீங்க எத்தனை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணா கூட சரிதான், இது நிலவரம் அவ்வளவுதான், உண்மை நிலவரம் அவ்வளவுதான். உள்ள போக போக பெருசா தாவேக்காக்கு வந்து ஓட்டுகள் விழ வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மக்கள்லாம் வந்து பிரச்சனை அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி எல்லாம் ஓட்டு போடுற பழக்கம் வந்து அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு கிடையாது. அவங்க பிரச்சனை யார் வந்து நின்று சமாளிக்கிறாங்களோ, அட்லீஸ்ட் யார் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து உள்ள போக போக அவங்க ரொம்ப பயங்கரமா யோசிப்பாங்க. அவங்களை வந்து சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பிரச்சனை யார் தீர்த்து வைப்பாங்க அவங்களை வாக்களிக்க முறையை கற்றவர்கள் வந்து இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட 4% வாக்குகள் தான் அங்க தாவேக்கா வெற்றி பெறும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதி வந்து கைப்பற்றும். நம்ம 2% நம்ம சாதாரணமா நம்ம நினைக்காதீங்க, கன்ஃபார்மா அந்த 2% வந்து கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. நீங்க அந்த கிட்ட நம்ம போற எல்லாமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மற்ற 3வது கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி கட்சி ஓட்டுகள் மாறும் அப்படின்னு எண்ணலாம். இதெல்லாம் வந்து 3வது கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசா இல்லாதனால நிச்சயமா இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து வெற்றி பெறும். அணைக்கட்டு தொகுதியை அதிமுக கைப்பற்றும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேவி குப்பம் வந்து பூந்தமல்லிக்கிட்டே அப்படியே வேலூர் வந்து பூந்தமல்லிக்கிட்ட ரொம்ப ஃபேமஸான தொகுதி. அந்த இடத்துல வந்து நம்முடைய திமுக சார்பாக ராஜேஸ்வர் மோகன் காந்தி அப்படின்றவரும், நம்முடைய அதிமுக கூட்டணி சார்பில் வந்து எம் ஜெகன்மூர்த்தி அப்படின்ற நம்ம புரட்சி பாரத கட்சி சார்ந்தவரும், தென்றல் குமார் அப்படின்ற தாவேக்கா நண்பரும், கலையேந்திரி அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. இந்த தொகுதியில சென்ற முறை திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49% வாக்குகள் வந்து பெற்றிருப்பாரு அதிமுக சார்பா.
திமுக சார்பா 43% வாக்குகள் வந்து சீதாராமன் அப்படின்ற ஒரு வேட்பாளரும், நாம் தமிழர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வாக்குகள் பெற்றிருப்பாங்க. இந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி நீங்க நோட்டாக்கு அப்புறம் தான் டிஎம்டிகே வந்திருக்கு இந்த இடத்துல. அந்த அளவுக்கு வந்து மற்ற கட்சிகள் பெரிய வந்து ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு தொகுதி வந்து கேவி குப்பம். அது வந்து நம்முடைய ஜெகன்மூர்த்தியா சாரனுடைய அந்த அந்த மக்களான ஒரு 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 மாதிரியான அந்த தொகுதி வந்து அவங்களுக்கான ஒரு தொகுதியா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 தேர்தல வந்து அவங்க தான் ஒரு மெயின் பர்ஃபார்மரா இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த முறையில சென்ற முறை வென்ற ஜெகன்மூர்த்தி சார் வந்து இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 43% ஆல்ரெடி லாஸ்ட் டைமே தோத்த திமுக சென்ற முறை 43% வாங்கி இருந்தது. இந்த முறை பாத்தீங்கன்னா அது குறைஞ்சி 37% தான் மாற வாய்ப்பு இருக்க தவிர உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது எல்லா தொகுதியிலுமே அந்த மாதிரி தான். அது நான் காரணம் வந்து சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக மறுபடியும் சொல்றேன். சென்ற முறை என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும்போது வாக்களித்தவர்கள், அதிமுக இப்ப திமுகவோட உண்மையான பர்சன்டேஜ் அவ்வளவுதான் இருக்கும். 37-38% இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி அந்த சதவீதம் அப்படி ஏறிச்சு அப்படின்னா, சென்ற முறை அதிமுகவின் அந்த பர்மனன்ட் ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடி ஓபிஎஸ் ஐயா இருக்கும்போது அந்த அவளை விரும்பல. கிட்டத்தட்ட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த வாக்குகள்ல வந்து அதிகமான பேர், ஏன்னா வேற மாற்று கட்சியில் அதுல அதே சித்தாந்தம் கொண்ட திமுக வந்து ரொம்ப பேர் வந்து வாக்களிச்சாங்க சென்ற முறை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுமே வந்து அதிகமான வாக்குகள் 2014 இருந்து 2021 வாங்கியிருக்கும். அப்ப அம்மா இருக்கும்போது போட்ட பல வாக்காளர்கள் வந்து அது அதிமுகவின் வாக்குகள் வந்து பல வாக்குகள் வந்து திமுக போச்சு. இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அதிகமா அது அம்மா இல்லாம வேற போட்ட அந்த வாக்குகள் வந்து மறுபடியும் அவங்க அதிமுக சில பேர் போடுறாங்க. பல பேர் நாம் தமிழருக்கும், அதிலும் பல பேர் வந்து நம்முடைய ஏன்னா தாவேக்காக ஏன் போடுறாங்க அப்படின்னா அவரும் வந்து திராவிட கட்சின்னு தான் பேசுறாரு. அந்த வகையில வந்து அந்த திராவிட சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே வந்து சென்ற முறை வந்து திமுக வாக்களித்தார்கள். அவர்கள் தான் வந்து பெரும்பாலும் மீண்டும் நம்ம அதிமுகவும் சில பேர் வந்து தாவேக்காகவும் பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் பிரிச்சு வந்து வாக்குகளை போடுறாங்க. ஆனா திமுக ஓட்டு வங்கி அதே மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு குறையதே தவிர மற்றபடி வேற எதுவுமே வந்து பெருசா ஒன்றும் நம்ம சொல்றதுல இதுல வந்து திமுக ஒரு நிரந்தர வாக்குகளா தான் இருக்கும். நம்ம சொல்றது வந்து கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய கேவி குப்பத்துல திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட 4% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமா வெற்றி பெறும், சந்தேகமே பட வேணாம். அதுக்கடுத்து கடைசியா நம்ம வேலூர்ல பார்க்கக்கூடிய கடைசியான தொகுதி வந்து குடியாத்தம் தொகுதி. குடியாத்தம் தொகுதியில தேமுதிமுகவை சேர்ந்த பிரதீப், அப்புறம் வந்து பரிதா புருஷோத்தமன் அப்படின்ற அதிமுக காரரும், சிந்து தாவேக்கா மற்றும் இமலான் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து போட்டியிடுற இந்த குடியாத்தம் தொகுதியை பார்த்தீங்கன்னா சென்ற முறை திமுக 47.83%, அதிமுக 44.54%, நாம் தமிழர் கட்சி 5.64% பெற்றிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வந்திருக்க மாட்டாங்க, மக்கள் நீதி எல்லாம் பெருசா இங்க வந்து இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாருங்க ஒரு சதத்துக்கு குறைவான வாக்குகள் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு போட்டாங்க. அவ்வளவுதான் வந்து அவங்க வாங்கிய தொகுதிகள் வாக்குகள் இந்த நம்முடைய குடியாத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த குடியாத்தம் தொகுதியில இந்த முறை யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னா திமுக 48 இருந்து 41% குறையதுக்கான வாய்ப்புகள், அதிமுக 44 இருந்து 43% குறைய வாய்ப்புகள், நாம் தமிழர் கட்சி 6 இருந்து 12% வாக்குகள் வந்து அதிகரிக்குது. தாவேக்கா 4% வாக்குகளை பெறும். ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி கிராமப்புறங்கள்ல அதிகமான வாக்குகள் வந்து சென்ற முறை வாங்கியவரை அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பேசுறாங்க. அவங்க அந்த கிராமத்து மக்களுக்கு எது பிடிக்குமோ அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பேசிட்டே இருக்கிறதால அந்த மக்கள் வந்து அவர் அவங்க ரொம்ப நம்புறாங்க. இவர் வந்து நம்மளுக்கு வந்து எதனா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்ன இவர் வந்து ஜெயிக்கிற கட்சியா இல்ல தோக்குற கட்சியா, ஜெயிக்கிற கட்சியா ஓட்டு போன்ற அந்த மனம் மாறாததுனாலதான் இன்னும் இந்த அளவுக்கு தான் வாக்குகள் வாரு. என்ன வந்து டபுள் ட்ரிபிள் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி கிராமப்புறங்கள்ல அதிகமான வாக்குகள் பெறுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா குடியாத்தத்துல 12% வாக்குகள் பெற்று 3வது இடத்தையும், தாவேக்கா 4% வாக்குகள் பெற்றும் 4வது இடத்தையும் தான் பிடிக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா அதிமுக 2% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த குடியாத்தம் தொகுதியை நிச்சயம் கைப்பற்றும். வேலூர் தொகுதி வந்து பொதுவா வந்து திமுக வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆனால் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கிட்டத்தட்ட 5 தொகுதியில 4 தொகுதி வந்து ஈஸியா வின் பண்றோம், வெற்றி பெற்றோம். இந்த ஒரு தொகுதி மட்டும் கொஞ்சம் ஃபைட்டா இருக்குமே தவிர மிச்சம் 4 தொகுதியில வந்து ரொம்ப சாதாரணமா கைப்பற்றி அதிமுக இந்த முறை வேலூரை கைப்பற்றும் என்பது எங்களுடைய கணிப்பு.